பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 28 verse 18. உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். Whoever walks blamelessly will be saved. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சில தவறுகள் நீங்க செய்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்கள் நீங்க செய்கின்ற பொழுது, சில மனுஷங்க சொல்லுவாங்க, சில தேவனுடைய ஊழியர்களும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க தவறு பண்றீங்க, நீங்க இந்த காரியத்துல ஏதோ ஒரு குறையோட இருக்கிறீங்க, இதை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில அதை திருத்தி கொள்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அது எப்படி இவங்க என்ன பார்த்து இப்படி சொல்லலாம், அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த காரியத்தை திருத்தி கொள்ள மாட்டாங்க. அந்த தவறுகள், அந்த தீமையான காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்பாங்க. வேத வசனம் சொல்கிறது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க யாருமே குறை சொல்ல முடியாதபடி எந்த ஒரு தீமையான காரியமும் செய்யாம, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாம, கர்த்தருக்கு எதிர்த்து செய்யாம, கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்யாம, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோட நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செய்கின்ற பொழுது கரெக்டான காரியத்தை நீங்க செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் இருந்து கர்த்தரே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகள்ல இருந்து கர்த்தரே உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த நாள்ல இருந்து நீங்க உங்களை அர்ப்பணிங்க. ஏசப்பா கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன், சரியான காரியத்தை மட்டும்தான் நான் செய்வேன், நான் உத்தமமாய் நான் வாழ என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ரட்சித்து உங்களை எட்டாத உயரத்துக்கு அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவே இந்த நாள்ல பிள்ளைங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, உத்தமமாய் வாழறதுக்கு பிள்ளைங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுங்க. ஆவியானவரே, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழுங்க. உங்க வாழ்க்கையில அவர் கடைசி வரைக்கும் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.